ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோமோ 2 பார்த்தீங்களா? யார் பாருவும் திவாகரும் அரோரா பற்றி பேசுறது. வெறுமனே பாரு அரோரா பேசினா மட்டும் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அந்த பொண்ணு பாட்டுக்கு ஓரமாக இருக்குது, அந்த பொண்ணை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்றீங்களே. இதை மட்டும் கேமரா பாரு கிட்ட மட்டும் கொண்டு போகிறீங்களே. விக்ரம் அரோராவும் பேசிகிட்டு இருக்காங்க. விக்ரம் அரோரா 2 நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ அரோரா விக்ரம் போய் உசுப்பேத்தி விடுதோ, இல்லை அரோராவை விக்ரம் உசுப்பேத்தி விடுறாங்களோ, 2 பேருக்குமான அந்த வீட்டில் எல்லாருக்குமான காமன் எதிரி பாரு தாங்க. முக்கியமாக அதில் அரோரா விஷயம்னு வரும்போது அது அந்த ட்ரையாங்கல் லவ்க்குள்ளே போகுது. இப்போ கமருதீனை கோ-கண்டஸ்டண்ட்டாக மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்கன்னும் போது பெருசாக அவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. அப்படி தான் ஒரு பவுண்டரி செட் பண்ணி அது ஆல்ரெடி அப்படி தான் போயிட்டுருக்கு. பெருசாக பேசுறதில்ல. இவர் அரோரா கூட தான் சுற்றிட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு ஆல்ரெடி சொல்லிடுச்சு. அந்த பாரு பொண்ணு நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். உனக்கு அவள் கூட பேசணுன்னா பேசு, ஆனால் என் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்துட்டு அங்கே பேசினா எனக்கு பிடிக்கல, பொசிட்டிவ்னஸாக இருக்குன்னு அது ஏற்கனவே சொல்லிடுச்சு. 2 நாள் முன்னாடி அதெல்லாம் பஞ்சாயத்து வந்துடுச்சு. இப்போ இவன் அந்த அந்த ஒன்றும் இல்லாத அந்த சண்டைக்கு சண்டை போட்டுட்டு அவகிட்ட தான் போய் உட்காந்து பேசின அரோரா. இது லைவ்ல பாதி வந்துச்சு, எபிசோடில் கொஞ்சம் தான் வந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அரோரா கிட்ட பாரு பற்றி நிறைய பேசிட்டான். அவன் தப்பாக இவன் பெரிய இதுவா அதுவா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டான். அதெல்லாம் ஒன்றாரில் வரலை. நான் நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணி காட்டுவாங்கன்னு நினச்சா காட்டலை. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இவன் அரோரா கூட தான் சுற்றிட்டு இருக்கான். அவளுக்கும் துஷாரை விட்டோன்னே இப்போ அந்த வீட்டில் அதான் நீ முக்கிய அழுதா. 2 நாள் கன்ஃபெஷன் ரூம்லேயும் போய் அழுதா. அப்படியே அந்த பிக் பாஸ் என்னவோ கொஞ்சம் வச்சிருக்காரு அவளை, அந்த அரோராவை இந்த வீட்டுக்குள்ளே. வேணான்றவங்க அன்றைக்கி வீக்கெண்ட்லேயே கதவு திறந்து விட்டு போனதுன்னு சேதுபதி சார் சொன்னார். அப்பயே கிளப்பி விட்டுருக்க வேண்டியது தானே. உங்களுக்கு எதுக்கு அந்த ஒரு கண்டஸ்டண்ட்டை வச்சு தான் நீங்கள் ஷோ ஓட்டுறீங்களா என்ன? வேணான்னு சொல்கிறவளோ அவளை வச்சு நீங்கள் எதுக்கு ஷோ நடத்துறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அதை வச்சு வரோம், இல்லை கமருதீன் அந்த ட்ரையாங்கலில் வச்சு காத்துக்காக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த பொண்ணு போகணுன்னு சொல்கிற பொண்ணு இழுத்து வச்சு நீங்கள் அப்படி போகணுன்னு சொல்கிற பொண்ணை வெளில அனுப்பிச்சு வேறு ஏதாவது ஸ்ட்ராங் கண்டஸ்ட் இப்போ ரீசெண்டாக வெளில போன பிரவீனோ இல்லைனா வேறு ஏதாவது ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டோ எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் உள்ளே அனுப்பிச்சு கேம் நடத்திக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவை அந்த லவ் கண்டென்ட்டோ அடல்ட் கண்டென்ட்டோ தேவை. அந்த ட்ரையாங்கல் லவ்க்குள்ளே அது வந்தால் தான் சண்டே ஆனாதான் கலவரமானதான் உங்களுக்கு அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு தேவையான கண்டென்ட் கிடைக்கும். கேவலமான கண்டென்ட். அதனால் அவளை பிடிச்சி வச்சுருக்கீங்க. அவளுக்கா அடல்ட் கண்டென்ட்டை தவிர வேறு எதுவும் கொடுக்க தெரில, லவ் கண்டென்ட்டை தவிர வேறு எதுவும் கொடுக்க தெரில. துஷாரை வச்சு அடல்ட் கண்டென்ட் கூட அந்த பையன் பேரை ரிப்பேர் ஆக்கி வெளில அமிச்சா. அப்புறம் இப்போ கமருதீன் கூட சுத்திட்டு இருக்கா. இப்போ கமருதீன் மட்டும் ரொம்ப ஒழுங்கானா அவனுக்கும் அந்த கேம் பாதிக்கு மேல ஒண்ணுமே புரியறதே இல்லை. அவன் ஏதோ ஒரு இடத்துல அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லயோ ஒஸ்ட் பெஸ்ட்லயோ சொல்றது கூட பாரு கூட பேசுறது மூலமா அவ எப்படி அந்த ஃபாலோ பண்றாளோ இல்லை அவளை கேட்டு ஃபாலோ பண்றாங்க. இவனுக்குன்னு தனியா புத்தி கிடையாது. ஒன்று அவனும் அவளை அந்த கேம்காக தான் யூஸ் பண்ணிக்கிறான். கமருதீனும் அந்த இந்த பக்கம் அரோரா ஒரு பக்கம் கண்டென்ட்டுக்கும் கேமோட கண்டென்ட்டுக்கு பாருன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளேக்கு இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கிறான். இதை பிரவீன் அப்பட்டமாக வெளியில் இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காரு. பாரு கமருதீனை யூஸ் பண்ணிக்கல, ஆனால் கமருதீன் தெரிஞ்சு தான் அந்த பிளேவை பண்ணுறான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பொண்ணை மாட்டி விட்டு இவன் எஸ்கேப் ஆகிடலான்னு பார்க்குறான். இவன் சீப்பாக ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வெளில பிரவீன் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியாச்சு. அப்போ அந்த ஆங்கரிங் பண்ணுற அவரே என்ன சார் சொல்கிறீங்க, வெளியில் வேறு மாதிரி சொல்கிறாங்க, பாரு கண்ட்ரோலில் தான் கமருதீன் இருக்காரு, பாரு தான் கமல் மேனிப்புலேட் பண்ண சொல்கிறேன். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. அவனுக்கு எல்லாம் தெரியுங்க. அவன் சிரிக்கிற சிரிப்பு, அவனோட பிஹேவியர் எல்லாமே அவன் பார்வை வச்சு கேமை கொண்டு போகணும்னு நினைக்கிறான். ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது அரசல் புரசலாக பேச்சு அவன் மேலே ப்ளேமை போட்டு இவன் தப்பிச்சிக்கலான்னு பார்க்குறான். அப்போது அவளுக்கு பாரு ஹேட்டர்ஸ்க்கு நிறைய ஆயிடுவாங்க, இவர் ஹீரோ ஆயிடுவாருன்ற மாதிரி தான் அவன் பழகிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் அப்பட்டமாக போட்டு உடச்சிட்டான். யார்? பிரவீன், கமருதீனோட ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் வெளியிலேயே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ். அப்போ பார்த்துக்கோங்க என்ன புரிதல்ல அவர் கமருதீன் சொல்கிறாரு அப்படிங்கிறத பாரு ஹேட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, இந்த அரோரா ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு கேட்டால், நீ ஃபர்ஸ்ட் வாரம் துஷார் என்ன, செகண்ட் வாரம் அவன் துஷார் கேப்டன்சி போனோடனே கமருதீன் நிறைய வீடியோவில் நான் இதை பேசிட்டேன். கமருதீன் கிட்ட வந்தேன், அதுக்கப்புறம் கமருதீன் பாரு கிட்ட போனான், பாரு கிட்ட போனேன், திருப்பி நீ துஷார் கிட்ட போனேன், அதுக்கப்புறம் அந்த பையன் வெளில போயிடுவான் செய்வான் அப்படின்னு வரும்போது எனக்கு கமருதீன் போனாலும் கஷ்டம்தான், நீ போனாலும் கஷ்டம்தான், ஆனால் கமருதீனை நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், நீ தான் எனக்கு பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்டயே பேசியிருப்பா. துஷார் கிட்டேயே ஒரு ஓட்டில் அந்த பையன் வெளில போயிட்டான் அந்த கேமை விட்டுட்டு. நீ போனோன்னு சொன்னாலும் உன்னை டிஆர்பிக்காகவோ இல்லை உனக்கு கொடுத்த சம்பளத்துக்காகவோ இல்லை உங்ககிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கறதுக்காகவோ பிபி டீம் உன்னை உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அப்போ உட்கார வச்சதுக்கு எதையாவது பண்ணோன்னா உனக்கு கேம்குள்ளே கனியை பேசவோ இல்லை மற்ற இடத்துல கேம் ஆடவோ உனக்கு பொய்ஷி கிடையாது. நீ சுற்றி பார்வை வலிச்சு தான் கேம் ஆடினா அந்த ட்ரையாங்கிள் லவ்க்குள்ளே தான் நீ கேவலமான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும்னா அப்போ நீ ஏதோ ஒன்று சில்லாவலி சைலண்ட்டாக பண்ணுற. இப்போ கனி குரூப்புக்கு பார்வை அடிக்கணும். அதே மாதிரி அந்த சாண்ட்ரா திவ்யா குரூப்புமே பார்வை ஒரு கார்டாக வச்சு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வச்சு அவங்க கேமை கொண்டு போகிறாங்க. கனி குரூப் அடிக்கிறது எப்போ பாரு நாமினேஷனில் வரத்துக்கும் பெஸ்ட் ஒஸ்ட் வரத்துக்கும் மட்டும் பார்வை அந்த குரூப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஓட்டு பிரியுது. 14-15 ஓட்டாக இருக்கிறது 7-8 பிரியுது. இன்னைக்கு அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் கனிக்கு வந்தது இவங்க பிளான் பிரகாரம் தான் வந்துச்சு. சாண்ட்ரா, திவ்யா, அதுக்கப்புறம் பிரஜன், பாரு இவங்களுக்குள்ளே வந்தது தான் அந்த விஷயங்கள் வந்துச்சுன்னும் போது அவங்க நாமினேஷனுக்கும் அந்த ஓட்டிங்க்கும் வரும்போது இவங்க இல்லைனா எல்லாருமா சேர்ந்து சாண்ட்ராவையும் திவ்யாவையும் அடிச்சிருவாங்க, இல்லை பிரஜன் அடிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு
அவங்களுக்கும் தெரியும். இது பாரு திவாகருக்கும் அந்த அடி விழானும் போது அவங்க அந்த நாமினேஷனுக்குள்ளே தான் அந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க. நாமினேஷனில் ஓட்டிங்லேயும் அந்த ரேட்டிங் வரும்போது அந்த மெஜாரிட்டி ஓட்டிங்காக அது அந்த ஸ்ப்ளிட் ஆகுது ஓட்டு, அதனால பண்ணுறாங்க. அது என்னமோ ஒன்று பண்ணட்டும். ஆனால் இந்த அரோரா இழுத்து விடுறதெல்லாம் தேவையில்லாத அது 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 என்ன சொல்கிறது, அது பிடுங்குற அணியில் தேவையில்லாத அணிடா அப்படி தான் இருக்குது. ஆனால் அதையும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஆளாக மதித்து உள்ளே வச்சு பிபி டீம் என்னவோ அடித்து தள்ளுன்னு அதை தள்ளுறாங்க. அது எதுக்கு அப்படி தள்ளுறாங்களோ தெரியல. அவளுக்கு அந்த ஷோ மேலே எந்த பிடிமானமும் கிடையாது. அவள் வந்து நான் வந்து இந்த ஷோக்கு என்னை மாற்றிக்க கூட வரல, நான் அப்படியே தான் இருக்க வந்தேன். என் ஃப்ரெண்டு ரியா அவள் பைத்தியக்காரி, அவள் ஒரு பைத்தியக்காரி அந்த மாதிரி சொன்னா. நான் அப்படிலாம் இல்லைன்னு அப்பட்டமாக அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு. அந்த பொண்ணு கேரக்டர் தான், அந்த பொண்ணு இது தான். இந்த ஷோவெல்லாம் வந்து அது யாரோ ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்கோம். இந்த ஷோவில் 3-4 வாரம் இருந்தேன்னா எனக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் ஆகும் அந்த பணம் கிடச்சா, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணை உள்ளே வச்சு நீங்கள் ஒரு கேவலமான லவ் கண்டென்ட்டுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. பாரு ஆடுற கேமாக அது ஸ்பாயில் ஆகுது. கமருதீன் வந்து பாரு பேச்சை ஏதோ ஒரு இடத்துல கேட்டுட்டாலும், ஏன்னா அவன் வந்து இவளே வேணான்னு சொன்னாலும் பாரு பேசாதன்னு சொன்னாலும் அவனுக்கு கேமுக்கு ஒரு நாமினேஷனில் பேர் சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு டாஸ்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஒஸ்ட்டில் எப்படி அந்த வாரம் டாஸ்க்கு போச்சுன்னு சொல்கிறதுக்குமான எந்த பொய்ஷுமே அவனுக்கு கமருதீன் கிடையாது. ஸோ அந்த கேம் பிளேக்குள்ளே பாரு ஆடுற ஆட்டத்துக்குள்ளேருந்து அவன் பாயிண்ட்ஸ் எடுக்கிறான். அதுக்காக பாரு யூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் இவளுக்கு இருக்க பாசிட்டிவ்னஸ்க்கு இவளுக்கு துஷாருக்கு அப்புறம் ஏதோ ஒரு லவ் கண்டென்ட்டுக்கு ஒரு ஆம்பளை வேணும். அந்த ஆம்பளையே அங்கே சிக்கனது அவன் கமருதீன் தான். அவனுக்கும் அதே மாதிரி தான் வேணும். அப்போ வந்துட்டு 2 பேருக்கும் நடுவில் இந்த பாரு பொண்ணு பேசுறது மட்டும்தான் தப்பாக தெரியுது. இதையே விக்கல்ஸ் விக்ரம் ஏற்றி விட்டார். இன்னைக்கு காலையில் கூட விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட அரோரா வந்து போய் ஏற்றி விட்டது. அன்னைக்கும் அரோரா ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் அவகிட்ட தான் பாய்சனஸ் பாருன்னு விக்ரம் சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவன் எப்போ எகிற ஆரம்பித்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிட்டு அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு மார்க் பண்ணுறது செய்கிறதுன்னு அந்த ஒரு மாதிரி அசிங்கமாக பண்ணிருக்காங்க விக்கல் சீக்கிரம். அதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா அரோரா கிட்ட பேசலாம். முதல்ல சுபிக்ஷா வியானா கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். இப்போ சுபிக்ஷா தனியாக ஒரு கேம் ஆடுது, வியானா தனியாக ஒரு கேம் ஆடுதுன்னா இவருக்கும் அங்கே போயிடுச்சு இல்லை. இவர் போய் வேணால் கனி குரூப்பில் ஒட்டிக்கலாம். ஆனால் ரொம்ப நாளைக்கு ஒட்டிக்க முடியாது. அவங்க தள்ளி விட்டுருவாங்க. அவங்களுக்கு முக்கியம் சபரி தான். இல்லை கிமி அவங்க கூட தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர தேவையான வரைக்கும் தான் இவனை வச்சுருப்பாங்க. இவனை தள்ளி விட்டுருவாங்க. அப்போது அரோரா கூட சேர்ந்து, அதாவது எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி இவர் அரோரா கிட்ட இருக்கிற இந்த விஷயங்கள், அவள் ஏற்கனவே இருக்க அந்த பாசிட்டிவ் லவ் ட்ரையாங்கல் லவ்க்குள்ளே போய் இவன் ஊசி பேத்தி விட்றான். ஏற்கனவே விக்கல்ஸ்க்கு பாரு மேலே இருக்க கோவத்துக்கு அரோரா அவள் விக்கல்ஸை ஏற்றி விட்றா. ஸோ பாருவை சுற்றி எல்லா விஷயங்கள் நடந்தாலுமே அது எங்கே சுற்றினாலும் நடுவில் வந்து பாரு கிட்ட நிற்குது அப்படிங்கிறது தான் உண்மை. பாரு பேசுறது தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட அரோரா போய் பேசுறதும் இல்லை அரோராவை விக்கல்ஸ் விக்ரம் ஊசி பேத்தி விடுறதும் கனி வந்து பாருக்கு எதிராகவே காய் நகர்த்துறதும் இதெல்லாம் மட்டும் நியாயமா அப்படிங்கிற கேள்வி தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. தேங்க்யூ கைஸ்.